இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எங்கள் தளபதியும் என்றும் துணை நிற்போம். துணை நிற்போம். மறந்து போதியா எனக்கு, நானே ஒரு ஃப்ளோல போறேன் மக படிச்சு. சரி சரி, இப்ப மறந்து வேற போயிட்டேனே, என்ன பண்ணுறது? தலைவா கட் பண்ணியா இந்த வக்பு வாரிய சட்ட இல்ல இப்ப 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 ஒழுங்கா பச்சிரும். இப்ப ஒழுங்கா இப்ப இப்ப பேசுறேன் பாரு. இப்ப பேசுறேன் பாரு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கும் வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா பேப்பரை பார்த்து படிப்பானுங்க, நோட்டை பார்த்து படிப்பானுங்க. இப்ப என்னன்னா போனை பார்த்து படிக்கிறாங்க. இல்ல எனக்கு ஒன்னும் புரியல. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகுது இல்ல? இல்லங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க, நான் தப்பே சொல்லல. இப்போ 1+2 எவ்வளவு, இதுக்கு கால்குலேட்டர் எடுத்து பாப்பியா? பார்க்க மாட்டல. ஏன்னா 1+2 3ன்றது குழந்தைக்கு கூட தெரியும். என்ன பெருசா நீ பேசிடுற, நீ போனை பார்த்து படிக்கிற, எனக்கு ஒண்ணும் தெரியல. இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை எடுத்து வரும் ஒன்றிய அரசை நாங்கள் கண்டிக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஒரு துணையாக இருப்போம். தளபதி காக்க வருகிறார், தமிழ்நாட்டை ஆள வருகிறார். இவ்வளவுதானே இது பேசுறதுக்கு. எதுக்கு போனை பாக்குற, அப்படியே பார்த்து படிக்கிற? எனக்கு ஒண்ணும் புரியல. இவங்க அரசியல் தான் பண்றாங்களா? இது பேசுறதுக்கு பின்னாடி டிவிக்கு கத்துறாங்க. அடே டேய், நம்மளோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ ஸ்டூடெண்ட் இருக்கு, டீச்சர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸ்டூடெண்ட்டுக்கு மூளை நிறைய இருக்கணுமா, டீச்சருக்கு மூளை நிறைய இருக்கணுமா? டீச்சருக்கு தான். டீச்சருக்கு மூளை அதிகமா இருந்தா தானே டீச்சர் ஏத்துக்க முடியும். அவங்க சொல்லி கொடுக்க போறாங்க. இப்போ நம்மள ஆள வர இவங்களுக்கு அறிவு நிறைய இருக்கணுமா, கம்மியா இருக்கணுமா? இல்ல கேக்குறேன், எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற அறிவுல 1% கூட இல்ல. 1% கூட என்னத்துக்காக போராட்டம் பண்றோம்னோ நம்மளுக்கு தெரியல. அப்புறமா எப்படி நீங்க ஆள போறீங்க? இத கேட்டா நம்மள காமெடி பீஸ்ன்றானுங்க. ஏன்னா நான் அடிச்சு சொல்றேன், தாவேக்கால இருக்கிற எல்லாருக்குமே அடிச்சு சொல்றேன். அவரோட தலைவரா இருக்கட்டும், இல்ல ஆதவ அர்ஜுன் ரொட்டியா இருக்கட்டும், இல்ல புஷி ஆனந்தா இருக்கட்டும், இல்ல அவங்க பேச்சாளர்களா இருக்கட்டும், எங்களுக்கு இருக்கிற மூளை கூட உங்களுக்கு இல்ல. ஜீரோங்க, ஜீரோன்றானே. எல்லாமே உங்களுக்கு இருக்கிற அறிவும் உங்களுக்கு இல்ல. எங்களுக்கு இருக்கிற அரசியல் புரிதலும் உங்களுக்கு கிடையாது. ஒரு சட்ட திருத்த மசோதாவை பத்தி பேச முடியல. நீங்களாம் ஆட்சி நடத்தி மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். போராட்டம் தெரியல. போராட்டத்தை பாத்தியா இல்லையா? பயங்கரமா இருந்துச்சு. ஷாமினா பந்தல் போட்டுதான் போராட்டம். ஷாமினா பந்தல் போட்டாங்க. வெயில் அடிக்கும்டா. வெயில் அடிச்சா ஸ்கின் டோன் எல்லாம் கருப்பாயிடும். ஏற்கனவே அந்த சன்ஸ்கிரீன் எல்லாம் போட்டுதான் அப்படியே வெளில பந்தல் ஜூஸ் இஸ்லாம் குச்சின்னு போராடுவீங்க. கேட்டா இஸ்லாமியர்களுக்கு போராடுது ஒரு போராட்டம். இது எந்த ஊர்ல போராட்டம் பந்தல் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்துக்கோ. அவன் கட்சிகள் என்ன தெரியுமா பண்ணும்? ரோட்ல நிக்கும், வெயில்ல கஷ்டப்படும், கஷ்டப்பட்டு போராடுவாங்க. நீங்க என்னன்னா ஷாமினா பந்தல் போட்டு அந்த ஷாமினா பந்தலை எடுக்க வந்தா அதுக்கு ஒரு போராட்டம். எதுக்கு இங்க ஷாமினா பந்தல் எடுக்கிறீங்க? போராட்டம் பர்மிஷன் குத்தாச்சு உங்களுக்கு போராட சொல்லி. ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொடுக்கல. ஏன்னா டிராபிக் அதிகமா சொல்ல தள்ளி வைப்பான்னு சொன்னாங்க. இதுல இவனுக்கு பப்ளிக் போராட்டம்னாலே நீங்க பெர்மிஷன் எது கேக்குறீங்களோ அதுக்கு தான் கொடுப்பாங்க. ஆமா, நீ ஷாமினா பந்தல் போட்டுக்கிறீங்க, ஒரு பெட் 2 தல்காணி போட்டு தூங்க, ஃபேன் போடணும்பா, ஏசி எல்லாமே இருக்கும். உங்க தலைவர் தான் வெயில் காலத்துல வெளில வர மாட்டாரு. அவர் எந்த காலத்துலயும் வெளில வர மாட்டாரு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இவங்க பண்ணது புஷியானத்துல வந்தாரு, பனையூர்ல பண்ணாரு. அந்த பனையூர்ல கூட வெளில வரலப்பா, வீட்டுல இருந்து வெளில வரலப்பா. வீட்டுல இருந்து போராட்டம் நடக்குது. ஆனா வீட்டுக்குள்ள இது மாதிரி ஒரு தலைவரை தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். நீங்க ஏசி ரூம்ல இருக்கிற ஆளு எப்படி மக்களுக்கு இறங்கி வெயில்ல பட்டா தலைவர் கருப்பாயிடுவாரா? இது புதுசா பண்றானுங்களே அவங்க. கருப்பாயிடுவாருந்தா இப்ப சம்மர் சீசன்ல வரமாட்டாரு. இஸ் வெயிட்டிங் ஃபார் தி வின்டர். அதுதான் ஜூன் மாசம் முடிஞ்சு ஜூன் ஜூலை கொஞ்சம் வெயில் கம்மியான பிறப்புல, கொஞ்சம் வெயில் கம்மியான பிறகு எங்க அண்ணன் வருவாரு, போராடுவாரு மக்களுக்காக. சரி போராடுறீங்களே, ஏடா எதுலயுமாடா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவீங்க? எல்லாத்துலயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க. ஃபுல்லா ஒரே மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சட்ட திருத்த மசோதா, சட்ட திருத்த மசோதா என்னது? தா யசோதான் போடாம விட்டானுங்க. ஏடா இப்படி பண்றீங்க? மசோதாவை இல்லடா, மசோதாவை.
உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இக்கு வரணும்னாலும் நாங்க கிளாஸ் எடுக்கணும். தினமும் போன வாட்டி பேனர்லயும் தப்பு. போன வாட்டி என்னன்னா வி சப்போர்ட் உமன் ஹராஸ்மென்ட் தான். பாத்துக்கோ, இது உமனுக்கு எதிரான பாலியல் வன்முறைக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்னு போட்டு வச்சிருக்கீங்க. வி சப்போர்ட் உமன் பேர் மட்டும் தமிழக வெற்றி கழகம். சரி, இல்ல போன வாட்டி நான் வந்து அதை பெருசா பேசல. ஏன்னா இது தமிழக வெற்றி கழகம், அது இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. சோ கேட்டா பதில் சொல்லுவாங்க, ஏங்க இங்கிலீஷ்ல தப்பு பண்றது ஏற்கைங்க, நாங்க வந்து தமிழக வெற்றி கழகம்ங்க, தமிழ் தாங்க எங்களுக்கு தெளிவா வரும், நீங்க டைலாக் பேசுவீங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்ல தாங்கடா எழுதிருக்கீங்க, மசோதாவை ஒரு தாப்போட வக்கில்லாதவர்கள். கட்சி பேர் என்னன்னா தமிழக வெற்றி கழகம். என்ன கழகம்? கழகம் வெற்றி கழகம்ன்ற மாதிரி எனக்கு தெரியுது. வெற்றி கழகம் தாங்க. அவங்களே சொல்லிட்டாரு. யார் சொன்னா? சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, வெற்றி பசங்கன்னு சொல்லிட்டு. தலைவர் எங்கள் விஜய். இது ஒரு பொழப்பு. இது ஸ்பெல்லிங் பாக்குறது இல்ல. ஒரு மாவட்டத்தை எங்கன்னா லோக்கல்ல யாருன்னா நடத்தினா பிரச்சனை கிடையாது. ஒரு மாவட்ட தலைமையில நடத்துறீங்க, ஒரு மாவட்ட செயலாளர் தலைமையில நடத்துறீங்க, இதெல்லாம் கூட உங்களால பார்க்க முடியாதா? ஏன்னா ரோட்ல போற மக்கள் உங்களை என்னடா நினைப்பாங்க? ஏங்க நான் கிளாஸ் தான் எடுக்கணும், நம்ம அவங்கள தப்பு சொல்ல. கிளாஸ் பண்ணோம், ஸ்ட்ரைட்டா போயிட்டு பந்தல போயிட்டு ஏங்க தப்பா எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த இதுல அவங்க வேதி விட்டு போனோன்ற துணைக்கால் போட்டு விட்டு கொஞ்சமாச்சு அறிவு வளங்கடா. சேனலுக்கு ஒரே இது கண்டுபிடிக்கிறதே வேலையா போச்சுங்க. கண்டுபிடிச்சு வீடியோ போட்டு இதே அப்படிதான் ஆதம்பாக்கத்துல எங்கேயும் வந்து அதெல்லாம் பயங்கர சம்பவம் ஆயிடுச்சாங்க. யார் தெரியுமா? யாருடா நீங்க? யார் நீங்க? நாங்க யார் தெரியுமா? யாரு வந்து பாடுறா நல்லா கேப்ப வழிமடைக்கு பிளாக் பண்ணி, ஏம்பா நீ திறக்கிற பர்மிஷன் கேட்ட ஓகே, ரோட்ல பிளாக் பண்ணி டிராபிக் ஜாம் பண்றதுக்கு நீங்க யாரா நீங்க? இல்ல நான் தெரியல, யாரா நீங்க? இன்ஸ்பெக்டர் அவரு. அந்த ஏரியாவுக்கு சட்ட பிரச்சனை எது வந்தாலும் காரணம் அவராதான் மாறுவாரு. அங்க டிராபிக் ஏற்பட்டாலும் சரி, அங்க எதனா இடையூறு ஏற்பட்டாலும் சரி, அவர் தான் பதில் சொல்லணும். நீங்க யாரா? இல்ல அங்க எதனா அசம்பவிச்சு ஓட்டுருவானுங்க. எனக்கு ஒன்னும் புரியல. இவங்க என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க யார் தெரியுமா? நீ அந்த விக்ரவாண்டி எலெக்ஷன் எல்லாம் பாத்துருப்பீங்க. அந்த அம்மா சீன் போடுறது, டிஎம்கே பின்னாடியே போறது, லாஸ்ட்ல அந்த கட்சி எங்க போச்சு? அழிஞ்சே போச்சு. அந்த ரேங்க்ல இருக்கிறீங்கடா. இப்போ பொங்க கூடாதுடா, ஓவரா கொஞ்சமாச்சு கம்மியாகணும்டா. இன்ஸ்பெக்டரா, சட்டம்டா, போலீஸ்ரா தூக்கிட்டு போய் 4 எஃப்ஐஆர் போட்டா உங்க வாழ்க்கை போயிடும். விஜய் காப்பாத்த இருப்பாங்கள, விஜய் காப்பாத்துவாங்கயா. ஒரு பலூனே வாங்கி தர உங்களுக்கு வக்கில்ல, விஜய் காப்பாத்துவாருன்ற மூஞ்சி போட்ட பலூன் இன்னும் எங்க போச்சுன்னு தெரியல. அங்க ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் அஃபென்ஸ் தான். இதெல்லாம் நீங்க வந்து இடையூறை ஏற்படுத்துறீங்க. அந்த அங்க வந்து பணி செய்யற காவல்துறையை வந்து தடுத்திருக்கீங்க. இந்த 2 செக்ஷன் போட்டாலே உங்களுக்கு எஃப்ஐஆர் ஆயிடும். அவர் போயிடும்டா. இன்ஸ்பெக்டர் காட்டுறாரு, அங்க எவ்வளவு வண்டி நிக்குது பாருங்கன்னு காட்டுறாரு. வாழ்க்கை போயிடும் தம்பி. விஜய் சோறு போட மாட்டாரு, புஷி ஆனந்த் சோறு போட மாட்டாரு. உன் மாவட்ட செயலாளர் எவ்வளவு சைலண்டா அங்க பம்பின்னு இருந்தார் பாத்தியா இல்லையா? சைலண்டா அப்படியே ஏதோ அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்பி 2 பேர் எகிர்னு போறாங்க. இருக்கிறீங்க. உங்களுக்கு நல்லதுக்குதான் சொல்றோம். இதெல்லாம் பட்டு வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கட்சியை பத்தி இடையூறு ஏற்படுத்தாதீங்க. காவல்துறை வந்து உங்க நல்லதுக்கு தான் சொல்லுது. மக்களுக்கு அவங்க மனசுல எதுக்காக பண்றோம் நீங்க? அவங்க மனசுல இப்ப சிஎம் ஆயிட்டாருங்க. நாங்கெல்லாம் வந்து எங்க படம் பாத்திருக்கியா இல்லையா? போலீஸியா அப்படியே தூக்கி போட்ட குத்தோண்டா பாத்திருக்கா இல்லையா? படம்லாம் வெறித்தனம் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைச்சுன்னு படம் நினைச்சிருக்காங்க போல. புது கட்சிங்க இதெல்லாம். அது அணில் குஞ்சு என்ன பண்றது? அறிவு இல்ல. இல்ல முறைக்கிறானுங்கப்பா. எனக்கு இது பப்ளிக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கட்சிக்கு வர இல்லையே. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் கேக்குறேன், இது நியாயமான கேள்வி தானே. டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துறீங்க. எது பண்ணாலுமே ஒரு 7:30 கூட்டுறீங்கன்னா எப்படி? அது பெர்மிஷன் தராங்கல்ல, எங்க நின்னு பண்ணுமா? அதே மாதிரி சொல்றாங்க, நாங்க பண்ணா மட்டும். யாரும் இந்த மாதிரி பண்ணலங்க, நீங்க மட்டும் தான் பண்றீங்க. ஏங்க பெர்மிஷன் கேட்கிற எல்லாருக்குமே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சிலதை பண்ணி தான் ஆகணும், சிலதை செஞ்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு தான் அவங்க பெர்மிஷனும் தருவாங்க. ஒன்னும் நீங்க உங்களுக்கு கொண்டு இதை ஏற்படுத்துறாங்கன்னு கிடையாது. எல்லாருக்கும் இதேதான். ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டியா இருக்கும் போதும் டிஎம்கேக்கு இதே பிரச்சனை தான். யாரும் போ நீ ரோட மர மக்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க.
என்னடா புதுசு புதுசா பண்ணுவீங்க? உனக்கு அரசியல் பண்ண தெரியலப்பா, என்ன தடவை பண்ண ஒழுக்கமா எங்கேயும் போகாம கரெக்டா நிகழ்ச்சி மட்டும் பண்ணிட்டு போலீஸ்காரங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து போனாங்கன்னா உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். நல்ல அராஜகம் பண்ணி கேட்டா சரி அவங்க தான் பண்றாங்கல்ல, நீ ஏன் பண்ற அராஜகம்? கெத்துரா என்ன கெத்து? நாங்க விஜய் ஃபேன்ஸ்ரா. தேட்டரையே சீட்டை தூக்கி போட்டு உடைக்கிறவங்க நாங்க. முந்தானத்து கட்சி தொடங்கிட்டு இன்னைக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உன் அப்பா கிட்ட சொன்னா உன் அப்பா கிட்ட நான் போராடுவேன். நான் உடைப்பையா, ரோட்டை உடைப்பையா, சுத்திக்கிற டீ கடையை உடைப்பையா? அப்போ தூக்கிட்டு போய் உள்ள வச்சு கும்பிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்? எங்களுக்கு கொண்டு நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பேன். அங்க நான் ஒருத்தன் காலேஜுக்கு போயிட்டு ஏன்னா ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு போற உனக்கு எல்லாம் வந்து மூளையில வந்து அறிவுன்றது பாத்தியா? பத்திரிகையாளர் என்ன சொன்னாரு, மேடையில் என்ன பேசினாரு? ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த ஸ்கூலை பத்தி பேசணும், அந்த ஸ்கூலோட கெத்த பத்தி பேசணும். இங்க படித்த மாணவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறாங்க, நீங்களும் அது மாதிரி ஆகுங்க, இப்படி அப்படி கொப்படின்னு பேசணும். இதுதான் ஆனுவல் டே ஃபங்க்ஷன். கரெக்ட். நீ என்னடா போய் தமிழ் வெற்றி கழகத்துக்கு 2026 தளபதி வருவாரு, சிஎம் ஆவாரு, இதுதான் ஒரு காலேஜ்ல போய் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல பேசுற பேச்சா? மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் காலேஜ்ல கேட்க மாட்டாங்களா? இங்க இங்க வந்து பேசிட்டு கேட்க மாட்டாங்க. இல்ல காலேஜே வந்து பண்ணது மிகப்பெரிய தப்பு. தமிழகத்துல எவ்வளவோ கட்சிகள் இருக்கு, ஆனா வந்து இங்க வேற கொடி கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தோட கொடி மட்டும் இருக்குன்னா வரக்கூடிய 2026 தலைவர் விஜய் அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிற உங்களுடைய குரலா நான் வந்து ஒரு நம்பிக்கையை எடுத்துக்கிறேன். எந்த அரசியல் தலைவர்களும் அப்படி போய் வெளிப்படையா அவங்க கட்சிக்கு ஆதரவை திரட்ட மாட்டாங்க. ஏன்னா பிரச்சார மேடையாங்க முதல்ல. ஏன்னா அங்க வந்து பல மாணவர்கள் இருப்பாங்க, அந்த மாணவர்கள்ல பல கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. நீங்க கூப்பிடுற கெஸ்டுக்கு பாட்டு போட்டு, அதுவும் தமிழ் வெற்றி கழகம் பாட்டு போட்டு இவர் மேடைக்கு வராரு. அப்ப மத்த மாணவர்கள் வந்து டென்ஸ் ஆவாங்களா இல்லையா? கன்ஃபார்ம் ஆவாங்க. இப்போ ஒரு சைடு டிஎம்கே மாணவர்கள் இருப்பாங்க, ஒரு சைடு டிவி கேக் இருக்கலாம், ஏடிஎம் கேக் இருக்கலாம். அப்ப அவங்களா அவங்களுக்குள்ள அடித்துக் கொள்ற வேலையை நீங்க இப்ப ஏற்படுத்தி விடுறீங்க அந்த காலேஜ்ல. இதெல்லாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நடக்க வேண்டிய வேலை. அதை நீங்க காலேஜ்ல இருந்தே சண்டையை ஏற்படுத்தி விடுறது. இதெல்லாம் எப்படி? இது இல்ல அவன் படிப்பானா இல்ல உங்க பின்னாடி சுத்துவானா எனக்கு ஒண்ணும் தெரியலையே. அங்க போயிட்டு விஜய பத்தி பேசினு இருக்க, பொதுக்கூட்டம் போடு, மேடை போடு, பேசு. அங்க பேசுறத நீங்க வந்து பேசுறோம். நீங்க உன் மச்சானே உன்னை கழுவி ஊத்தின்னு இருக்க. என்ன கழுவி ஊத்துனா? அந்த ஆளுக்கும் எங்களுக்கு எல்லாம் எந்த சம்பந்தமும் கிடையாது. முக்கியமான பாயிண்ட் வர மாட்டேங்குது. அந்த ஆளு வந்து எங்க ஃபேமிலி துட்டை எடுத்து வேஸ்ட் பண்ணிருக்கான். என்னது மாமனார் காசுல ஓசி சோறு சாப்பிடறாப்லையா? நான் சொல்லுங்க, தெளிவா சொல்லிடுற. அவர் அவாட்டா வரல. அது பேர் என்ன? அது பேர் என்ன? உன் வாய் கூசுல லாட்டரி வீட்டு லாட்டரி துட்டு பணம் தான் நம்ம சொல்லி இருக்குமேடா. ஓசி சோறு சாப்பிடறாப்லையா ஆதவ் அர்ஜுன்? உழைச்சி சாப்பிடணுங்க, உழைச்சி சாப்பிடணும்னு சொல்றேன். அவங்க மச்சானா சொல்றாப்ல ஓசி சோறு சாப்பிடுறாரு, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எங்க வீட்டு துட்டெல்லாம் எடுத்துன்னு போய் அழிச்சுட்டு இருக்காரு. அததானே நம்ம சொல்றோம். உன் மாமனார் இல்லன்னா ஊ ஆர் யூ மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன்? ஊ ஆர் யூ? யாருமே தெரியாது. மிஸ்டர் சந்திரசேகர், எஸ் ஏ சந்திரசேகர் அவங்க அப்பா பேரு. அவர் இல்லன்னா ஹூ இஸ் திஸ் மிஸ்டர் விஜய்? யாரும் தெரியும். நேரத்துக்கு எங்க இருப்பாருன்னு தெரியாதுங்க. வேலை காலேஜ் முடிச்சுட்டு அவ்வளவுதான் அரியர் கிளியர் பண்ணிட்டு இருப்பாரு. அரியரா? அது ரொம்ப நாள் ஆகுமே. டிராகன் படம் மாதிரி 48 அரியர் ஆயிடுமே. இல்ல தெரியலங்க நம்மளுக்கு எங்கெங்க என்னென்ன சம்பவம் செய்யணும். ஒரு காலேஜ் கேம்பஸ்க்குள்ள போனா என்ன செய்யணும், கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸே ரீயூனைட். இவங்க இந்த டீம் எப்படியாப்பட்ட டீம்னு உனக்கு தெரியுதா? விஜய் ஃபேமிலி மெம்பர்ஸோட கிடையாது, ஆதவ் அர்ஜுனும் ஃபேமிலி மெம்பர்ஸோட கிடையாது. எல்லாம் திட்டுறாங்களே குடும்பத்துல இருக்கவங்க. அப்புறமா என்ன எங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாங்களா? 7 கோடி மக்களை ரீயூனைட் பண்ண போறீங்களா? குடும்பத்தை ரீயூனைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கேட்டா இது பர்சனல் லைஃப்ல நீங்க பேசாதீங்கன்னு. நீங்க பர்சனல் விஷயத்தை நீங்க பேசல, பேசுவோம் மத்தவங்கள பத்தி. இல்ல இதுல நிறைய பேர் வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணனும். என்ன क्वेश्चन? சரி, ஸ்டாலின் வந்து சிஎம் ஆனாரா, அவர் கஷ்டப்பட்டு சிஎம் ஆனாருன்னு சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து டெபுட்டி சிஎம் ஆனாரு, ஸ்டாலின்ற பையன்றனால தான் டெபுட்டி சிஎம் ஆனாரு அப்படின்ற கேள்வி. அதுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்லிக்கிறேன். இதே சொல்லி நீ கேள்வி கேக்குறல, நான் கேக்குறேன். விஜய்க்கு பையனா பிறக்காம இருந்தா அவர் பையன் இந்த நேரத்துக்கு டைரக்டர் ஆயிருக்க முடியுமா? அதுக்கு யார் வாய்ப்பு கொடுத்துருப்பா? அங்கங்க 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் கதையை தேடின்னு சுத்துறானுங்க ப்ரொடியூசர் கிடைக்குமான்னு. விஜயோட பையன்ற ஒரே காரணத்துக்காக தானே லைக்கா வாய்ப்பு தருது ப்ரொடியூசர். அப்ப அதோ நெப்போட்டிசம் தானே.
அங்கேயாச்சும் உதயநிதி ஸ்டாலின் கஷ்டப்படுறாரு, ஓட்டு வாங்கியிருக்காரு, எம்எல்ஏ ஆன யார் வேணாலும் டெபுட்டி சிஎம் ஆகலாம். பையனுக்கு என்ன சினிமாவும் அரசியலும் வேறங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. இப்ப நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க. சினிமாவும் அரசியல ஒண்ணான்னு கேட்பா, இது பதில் என்ன சொல்லு. அட தற்குறிகளா, அது சொல்லுங்க. அது கேக்குறானுங்களே இப்ப கமெண்ட்ல. அரசியல் அவங்களுக்கு வேலை, சினிமா உங்களுக்கு வேலைடா. நீங்க போற எல்லாத்துலயும் நீயும் பண்ணி போட்டு தூக்கின்னு தானே சுத்துற, வாரிசு தூக்கின்னு தானே சுத்துற. ஏன் உன் பையனை கலெக்டர் ஆக்க சொன்ன ஆக்க வேண்டியது தானே, டாக்டர் ஆக்க சொன்ன ஆக்க வேண்டியது தானே, ஐபிஎஸ் போலீஸ் ஆபீசர் ஆக்கிட்டு என் பையன் பாருங்க ஐபிஎஸ் போலீஸ் ஆபீசர் ஆயிருக்கான் சொல்ல வேண்டியது தானே. நாளைக்கு நீ வந்து அவனை அரசியலுக்கு தூக்கிட்டு வர மாட்டேன்றதுல என்ன கேரண்டி இருக்கு? என்ன கேரண்டி இருக்கு? ஒரு கேரண்டி இல்ல. கொண்டு வந்துருவாங்க, நீங்க வேணா பாருங்க. கூட சீக்கிரம் மிக விரைவிலே வருவாரு அவரு. வந்த உடனே புஷியானந்த் அப்புறமா இப்படி போயிட்டு இருப்பாரு. அவங்க சின்ன தளபதி நாளை முதல் அவர் பேர் சொல்ல மாட்டாருல்ல, தலைவருடைய மகன் சின்ன தளபதி. தளபதி பெயர் கொண்ட தலைவர் அவருடைய மகன் சின்ன தளபதி வருகிறார். சின்ன தளபதி பரத்தாச்சே, பரதா உண்மை வச்சுட்டு இருக்காரு. சின்ன தளபதி. சரி, அதை வாங்கி விஜய் பையனுக்கு குத்துலாம். இதேதான் நான் அப்ப சொந்தமா வாங்க மாட்டீங்க. அப்பனும் வந்து டைட்டில் எடுத்துக்கிறான், பையனும் மொத்த டைட்டில் எடுத்துக்கிறான். இப்படியேதான் வேற என்ன நடக்குது அங்க? இது நான் ஒண்ணு பண்ணணும், மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. பாக்கியராஜ் வச்சு செஞ்சிருக்கா கொலாச்சி விட்டாப்புல. நானா இருந்தேன்னா எங்கன்னா கயிறு இருக்குதா தொங்கிடலாமான்னு சைக்கிளை ஓட்டி அங்க சுத்தி இங்க சுத்தி கல்யாண புதுசுல கூட மிசால உள்ள போயிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு. அதுதான் உண்மை. நீங்க இப்ப வந்துட்டு சிஎம் யாருங்க இப்ப வந்து சிஎம் ஆனவரு? ஸ்டாலின் எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டாரு தெரியுமா அரசியல்ல? சரி, அவங்க அப்பா சிஎம் ஆனாரு, உடனே இவரை சிஎம் ஆக்கி விட வேண்டியது தானே. எத்தனை வயசுல ஆனாரு? அவங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் இவரை சிஎம் ஆக்கல. ஏன்? கத்துக்கணும். அந்த மாதிரி வரக்கூடாது, கத்துக்கணும், அரசியல பழகணும், படிப்படியா மேல வரட்டும்னு. ஆனா நீங்க சினிமாவை முடிச்சுட்டு ஒரு வருஷம் கூட ஆகல, நான் சிஎம் வந்துட்டு சிஎம் பேரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேரை சொல்லி 6 மாசத்துல ஜெயிலுக்கு போனவர் அவரு. கல்யாணம் ஆன 6 மாசத்துல, நீ கல்யாணம் ஆன 6 மாசத்துல ஹனிமூன் ட்ரிப்பு போயிருப்ப. இன்னுமே போயிருந்தா இருக்கு புது எங்க நான் என்ன சொல்றவங்க விட்டுருங்க. நம்ம இல்ல பேசுறதுல ஒரு லாஜிக் இருக்கணும். கிடையாது. உங்களை நீங்க அவங்களோட கம்பேர் பண்ணி பேசலாமா? அவங்க கால் தூசிக்கு ஆவீங்களா நீங்க? அவங்க பட்ட உழைப்புக்கு ஆவீங்களா நீங்க? வேணா எத்த ஒண்ணு பேசுறது. நீங்க சினிமா நடிகர், அவங்க அரசியல்வாதி. ஞாபகம் வச்சுங்க, பொது சேவை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அதெல்லாம் தெரியாதுங்க உங்களுக்கு. நாங்க சிஎம் ஆனா சிஎம் ஜனநாயகன் படத்தை நான் ஃபாஸ்டா போய் முடிக்கிறேன். வேற என்ன பண்ணுறது? ஜனநாயகன் படத்தை நான் சிஎம் ஆக போறேன்டா. அதுல 2026 நீங்க ஆக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால நான் ஜனநாயகன் படத்துல சிஎம் ஆயிடுறேன். ஒரு 4-5 பிரஸ் மீட் தரப்போறேன். என் பசங்க எப்படியோ இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் ட்ரெண்டிங் பண்ண ஃபயர் விடுவானுங்க, தெரியும்ல என் பசங்க. வந்துட்டாரா தளபதி அப்படின்ட்டு, தமிழங்கொடி பறக்குது தலைவன் யுகம் பறக்குது அப்படின்ட்டு ஃபயரை போட்டு என்ன சிஎம் போஸ்ட்ல போட விட போறானுங்க. அந்த சிஎம் சேர்ல நான் உட்கார போறேன். அதே மாதிரி ஒரு சீன் வைக்க சொல்லிட்டேன் நான். என்ன சீன்? செங்கோட்டையில வந்து கொடி ஏத்துற மாதிரி எல்லாமே இருக்குங்க. எல்லாமே கையெழுத்து, முதல் கையெழுத்து எல்லாமே இருக்கு. முதல் கையெழுத்து இருக்கு. அதே மாதிரி சட்டசபை நடக்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே என்ன 2026 எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா எல்லாத்தையும் நான் தூக்கி போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜனநாயகன் படத்தை எப்படியாவது 2000 ரூபாய் குத்தாச்சு பாத்துருங்க. ஏன்னா அதுதான் என் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 400 கோடி ஆச்சு வசூல் ஆகணும். பார்த்து எதுனா பண்ணி விட்டீங்கன்னா